Hi friends, நான் சோஃபியா. இந்த வீடியோல வந்து ஒரு ஃபுல் சைஸ் நம்மளோட ஹில்ல லாங்கா நல்ல நீட்டமா ஒரு ஃபுல் மேக்ஸி மாதிரி தைக்கிறது எப்படி ரொம்ப ஈஸியான 10 நிமிஷத்துல வெட்டிடலாம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு தேவையான துணி வந்து 3 மீட்டர் எடுத்திருக்கிறேன். 3 மீட்டர் எடுத்துட்டு இந்த ஃபோல்ட் பக்கம் மூடுன பக்கத்தை இந்த நம்மளை பார்த்த மாதிரி போட்டிருக்கிறேன். இப்படி விரிச்சு வச்சுக்கிறேங்க. இது வந்து 44 இன்ச் அகல துணி. உங்களுக்கு 36 இன்ச் சைஸ் கிடைச்சாலும் பரவாயில்லை, எடுத்துக்கிறலாம். இது 44 இன்ச் துணி எடுத்திருக்கிறேன். இல்லை 54 இன்ச்சுக்கு துணியை முதல்ல வெட்டிக்கிறேன். மேல இருந்து ஐம்பத்தி 54 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு வெட்டிடுது. சேமா 4 பக்கம், அந்த பக்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 4 பக்கமும் சேமா இருக்கான்னு முன்னுக்கு மட்டும் பார்த்துக்கிறேங்க துணியை. இதுல வந்து ஷோல்டர் வந்து 7.5 வைக்கிறேன். ஷோல்டர் 7.5. அடுத்தது கீழே வந்து கைக்கு வந்து அதே 7.5 வைக்கிறேன். இதில் நான் கோடு போட்டுக்கிறோம். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதையும் இந்த ஆமால் இறக்கத்தை இதையும் ஒரு கோடு போட்டுக்குங்க. இது வந்து 40 சைஸ் அளவுக்கு ஒரு ஏலன் ஃப்ராக் மாதிரி செய்கிறது. 40ன்னு சொல்லல, 4ஆல் டிவைட் பண்ண 10 வரும். முதல்ல 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது 1 இன்ச் லூஸ் வைக்கிறேன். இதை 1 இன்ச்சை விட இன்னொரு 1 இன்ச்சு கூட வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் 1 இன்ச்சு லூஸ் வைக்கிறேன். இப்போ 11, தையலுக்கு ஒரு 1 இன்ச், 12 இன்ச்சு மொத்தத்தில் வைக்கிறேன். இப்போ இந்த 12க்கு நேரம் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே வளைச்சு இதோட கொண்டாந்து இந்த 12 இன்ச்சோட சேர்த்துடணும். அடுத்தது இங்கே கழுத்து இடைவெளி வந்து 3 வைக்கிறேன். பின்னுக்கு வந்து 3.5 இன்ச் இறக்கும். அது அப்படியே 3.5க்கு கோடு போட்டாச்சு. முன் கழுத்து ஒரு 6 இன்ச் இறக்கும். முன் கழுத்துக்கு 3 இன்ச் அகலம், 3.5 இன்ச்சு இந்த அளவுக்கு கோடு போட்டாச்சு. அடுத்தது இந்த ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு சரிச்சுக்கிறலாம். கீழே வந்து மேலிருந்து ஒரு 15 இன்ச் கிட்ட இந்த வச்சிருக்கிறோம். இங்கே உடம்புட லூஸ் 11, இதில் 10 இன்ச்சுக்கு 1 இன்ச் குறைச்சிக்கிறேன். ஸ்லோப் எடுக்கலாம். வேணான்னு நினச்சா நீங்கள் அதே மேலே வச்ச அளவையே 11 இன்ச்சே வச்சுக்கிடலாம். இப்போ இந்த 10க்கு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே தையலுக்கு 1 இன்ச், இங்கேருந்து 1 இன்ச். அடுத்தது கீழே போகிற நேரம் அப்படியே இந்த 15லேருந்து லைட்டாக இப்படி வச்சுக்கிறலாம். அதே மாதிரி இதுக்கு தையலுக்கு கீழே போகிற நேரம் இந்த விரிவு அப்படியே ஃபுல் விரிவு அப்படியே எடுத்துருங்க. மேலே மட்டும் இந்த இடுப்புக்கிட்ட மட்டும் ஷேப் கொடுத்துட்டு மற்ற இந்த சீட்டுக்கிட்ட வரையிலெல்லாம் அப்படி லைட்டாக விரிச்சு விட்டுருங்க. இது ஃப்ரீ சைஸாக இருந்தால் நல்ல லூஸாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் கழுத்து பக்கத்தில் வைக்கிறேன். இந்த கான்ட்ராஸ்ட் இந்த துணிக்கு மெச்சா எடுத்திருக்கிறேன். கழுத்து இடைவெளி வந்து 3, உயரம் வந்து கழுத்து வச்ச உயரம் வந்து 6 இன்ச்சு. முதல்ல 3 இன்ச்சுக்கும் 6 இன்ச் கோடு போட்டுக்கிறணும். போட்டு இது கழுத்து தைக்கிற நேரம் இந்த ரவுண்ட் ஷேப்பை நாங்கள் அதில் வச்சு வெட்டி எடுத்துக்குவோம். மற்றபடி இந்த பக்கத்துக்கு ஒரு
4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துக்கும் 4 இன்ச் எடுத்துக்கிறோம். அடுத்தது ஸ்லீவ் வெட்டணும். நாங்கள் இருக்கிற பேலன்ஸ் துணி எடுத்துட்டு வந்து ஒரு ஃப்ளீட் வச்ச மாதிரி ஒரு சுருக்கு கை மாதிரி செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை 4 ஜாயின் பண்ணிக்கிறேன்னா ஜாயின் பண்ணிட்டு ஒரு 3 இன்ச் அகலத்துக்கு சுருக்கிறதுக்கு ஃப்ளீட் சுருக்கிறதுக்கு இந்த இடம். அதுக்கு மேலே தான் எங்களோட கைட அளவு. கைட உயரம் வந்து மொத்தத்திலேயே கீழே 5.5 இன்ச்சும் மேலே ஒரு 1/2 இன்ச் போட்டு 6 இன்ச். மொத்தத்தில் கைட உயரம் 6 இன்ச். அந்த 6 இன்ச்ல இருந்து 3 இன்ச் டவுன் பண்ணணும். 3 இன்ச் டவுன் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த அடி அகலம் வந்து 6.5. அடுத்தது இந்த 3 இன்ச் டவுன் பண்ண இடத்துல இருந்து 1 இன்ச் தள்ளி 7.5. இதை அப்படி கோடு போட்டுக்கிறணும். மேல இருந்து லைட்டா வளைச்சு இப்படி கொண்டு வந்துடணும். இங்க தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுக்கிறணும். விட்டு இதுதான் கை அளவு. இப்ப இந்த 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நாங்க சுருக்கிறதுக்கு விட்டுருக்குறோம். அதையும் சேர்த்து வெட்டி எடுத்துடணும். இந்த 4 லெவல்ல வச்சுட்டு வெட்டி எடுக்கிறேன். அவ்வளோதான் ஸ்லீவ் வெட்டியாச்சு. இப்போ இதனாலே நாங்கள் பொருத்திட்டு இந்த இடத்துல எல்லாம் இப்படி சுருக்கிட்டு இதை வந்து எங்களோட கைக்கு இப்படி மடிச்சு தைக்கிற நேரம் அழகா வந்துடும். பாருங்க எவ்வளோ ஈஸியாக ஒரு 7 ஃப்ராக்கு வெட்டி முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் வெட்டி ஒரு துணி 3 மீட்டர் எடுத்துட்டு செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.